வணக்கம் குருஜி. வணக்கம் சார். சனி வக்ரம் உங்களோட பார்வையில் எப்படி இருக்கு? சனி பகவான் இப்போ 26/7/2026 முதல் டிசம்பர் 10 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 138 நாள் வக்ரகதியில் இருக்கார். இந்த வக்ரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சாதாரணமாகவே சூரியனுக்கும் சனீஸ்வர பகவானுக்குமே டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி, உங்களுக்கே தெரியும். இப்போ இது வக்ரம் அப்படிங்கும்போதே ஒரு இழுவைன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா சூரியனோட ஆற்றல் வந்து இந்த சனீஸ்வர பகவானை கொஞ்சம் இழுக்கிறதுனால அந்த வக்ரகதியில் அது பின்னோக்கி செல்கிற மாதிரி ஒரு பிம்பம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திர நகர்வு தான் இருக்குமே தவிர பெருசாலாம் இது இருக்காது. அப்போ நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பின்னோக்கி செல்வது அப்படிம்பாங்க. பின்னோக்கியெல்லாம் செல்லவே செல்லாது. எப்படின்னா இந்த வக்ரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ஹைவேஸில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, ஒரு பஸ் போயின்னு இருக்குது, உங்கள் பஸ்ஸு பின்னாடியே வந்துட்டுருக்கு, ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவல் இதில் போயிட்டுருக்கு. அப்போ நீங்கள் ஜன்னல் வழியாக அந்த வண்டியை பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் பின்னாடி போகிற மாதிரியே இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரெண்டும் நம்ம இதுலேயே தான் வருது. ஆனால் அந்த வண்டி வந்து உங்களுக்கு பின்னால் போயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக அது கிடையாது. அந்த மாதிரி இந்த வக்ரம் அப்படிங்கிறது அந்த ஒரு கிரகத்தோட ஒரு வேலையை செய்ய விடாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இந்த மீன ராசியில் அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்த சனீஸ்வர பகவான் இப்போ வக்ரகதியில் இயங்க போகிறார். கிட்டத்தட்ட அந்த சூரியன்லேருந்து 9வது இடம், 8, 9, 10 அதெல்லாம் வந்து பார்த்திங்கனாலே வக்ரம் தான். அப்போ இந்த சூரியனோட நகர்வும் இருக்கும், இந்த சனீஸ்வர பகவானோட இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணோம். அதுக்கப்புறம் டிசம்பர் 10 தான் வக்ர நிவர்த்தி ஆறார். ஏன்னா சூரியனும் சந்திரனும் இது சனீஸ்வர பகவானும் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட வந்துடுவாங்க. சனி பகவான் உங்களுக்கே தெரியும், தர்மகாரகன், நியாயவான். அப்போ சில ராசிகளுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய அளவில் இருக்கும் இந்த வக்ரம். சில ராசிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஆக இந்த சனி பகவானோட வக்ரகதி இந்த தடவை பார்த்திங்கன்னா அதே ராசியில் தான் இருக்குது. அதனால் பிரச்சனையே கிடையாது. உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே தான் அவர் வக்ரகதி அடையிறார். அதனால் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. கும்பராசிக்கு வரப்போகிறதில்ல. ஸோ மீன ராசியில் வக்ரம் அடையக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆன்மீகம் ப்ளஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். அதேமாரி ஜாதகம் பார்க்கணுன்னு வர்றவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் வாங்க. இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? கடகராசி. கடகராசிக்கு வந்து 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பாக்கியஸ்தானத்தில் வக்ரமாகிறார். ஒரு சில பேர் வந்து கடகராசிக்கு வந்து 9ஆம் இடத்துல வந்து சனி வக்ரமானார் இல்லையா, 8ஆம் இடத்தோட பாதிப்பு கொடுத்தது போன வருஷம். இந்த வருஷத்துக்கு இப்போ வந்து சனி வக்ரமாக வராருன்னா அஷ்டம சனியோட பாதிப்பை கொடுக்குமா இந்த கடகராசிக்கு? ஏற்கனவே பயத்தில் இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இப்போ எப்படி இருக்கும்? இப்போ இந்த கடகராசி நேயர்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்கிறேன். ஓரளவுக்கு நன்மை பயக்கக்கூடிய அளவில் இருக்கும். அது அவங்களுக்கு ஒரு மனசாந்திக்கு சொல்கிறேன் ஆரம்பம். ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ அவங்களுக்கு. இப்போ நம்மளோட இந்த நிறைய பேரோட தாத்பரியமே என்னென்னா, வக்ரம் அப்படின்னாலே எந்த இடத்துல வக்ரம் அடைகிறாரோ அதுக்கு பின்னாடி இருக்கிற ராசி தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க ஸ்தானம். எப்படின்னா இப்போ 9ஆம் இடத்துல அவர் வக்ரம் அப்படின்னா 8ஆம் இடம். ஸோ அவர் 8ஆம் இடத்துல இருக்கிற மாதிரி கணக்கு. ஸோ அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வக்ரம்ங்கிறது அதே இடத்துல தான் பண்ணுறாரு அவர். இந்த வக்ர பெயர் மீனத்திலேயே தான் இருக்கார். ஸோ பாக்கியஸ்தானத்திலேயே தான் அவர் வந்து வக்ரம் அடைகிறார். 3, 12 கூடிய அதிபதி நட்சத்திர சஞ்சாரம், அதுக்கப்புறம் 7, 8 கூடிய சனி பகவானோட நட்சத்திரம், அந்த இதில் தான் அவர் வந்து வக்ரம் அடைகிறார். அப்போ இந்த பாக்கியஸ்தானத்தில் அவர் வக்ரம் அடைகிறார் அப்படிங்கன்னா யார் வக்ரம் அடைகிறாங்க? அஷ்டமாதிபதி. அஷ்டமாதிபதி வக்ரம் அடைகிறது நல்லது. எப்போவுமே மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு இது வந்து வக்ரம் அடைகிறது அப்படின்னா ரொம்ப விசேஷம். ஆனால் அதே சமயம் களத்திராதிபதி. ஸோ இவங்க எதில் கவனமாக இருக்கணும்னா நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதேமாதிரி தொடர்புகள் விஷயத்தில். ஏன்னா சில இடத்துல நிறைய பத்திரிக்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கள்ளத்தொடர்புன்னு வரும். அது என்ன அப்படின்னா, ஒரு யாரையாவது விட்டுட்டு அந்த பொண்ணு வந்து புருஷனை விட்டுட்டு இங்கே வந்திருப்பா, அவங்களோட தொடர்பு வச்சுப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த இல்லீகல் இதெல்லாம் வந்து ராகு ப்ளஸ் சனி புதிய தொடர்புகள் தேவையில்லாத தொடர்புகள் இதெல்லாம் வந்து தேவையில்லாதது. ஏன்னா ஒரு
எது வேணாலும் நடக்கும் பிரச்சனைகள். அதனால அப்போ இந்த மாதிரி இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும், அதெல்லாம் எடுத்துக்கூடாது. அதே மாதிரி வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். சப்போஸ் கடக ராசியில் ஆண்கள் அப்படின்னா அவங்களோட மனைவிமார்கள் அவங்கள கவனிச்சுக்கணும். அதேமாரி பெண்கள் அப்படின்னா கணவர்களை கவனிச்சுக்கணும், கணவரை. ஸோ இந்த மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டாலே போகிறோம். கலத்திராதிபதி வக்கரம் அடைந்தாலும் நன்மையை கொடுப்பார், ஒன்று. ரெண்டாவது, இந்த இடம் பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் வந்ததுலேருந்தே இவங்களுக்கு பெரிய லெவலில் மாற்றங்கள் இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு மாற்றங்கள் இருக்குது. ஏன்னா நான் நிறைய கடகராசினியர்களை பார்த்துட்டேன், அவங்களோட அந்த கடுமையான வலிகள் குறைஞ்சு பரவாயில்லைங்கிற ஒரு சந்தோஷமான ஒரு முக மலர்ச்சியை நான் பார்க்குறேன். இப்போதான் பெருமூச்சு விட்றாங்க. லைட்டாக ஒரு எஃபெக்ட் தெரியும். ஆமாம், ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 வயது பெண்மணி ரொம்ப இதுவா அப்படின்னு இருந்தாங்க. அவங்க இப்போ தெளிவாக பேசுகிறாங்க, நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க, மருத்துவ செலவும் குறைஞ்சிருக்குங்கிறாங்க. அதெல்லாம் மிராக்கிள் தான், எல்லாமே ஒரு இதில் நடக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் பாக்கியஸ்தானத்துக்கு வந்ததுலேருந்தே கொஞ்சம் பரவாயில்லைங்கிற ஒரு நிலைமையில் இந்த வக்ரம் அப்படிங்கும்போது அஷ்டமாதிபதி வக்ரம் அடையும் போது ஒரு நன்மையை இவங்க எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. இப்போ ஜோதிடத்தை நம்பாதவங்க கூட நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஏன்னா அஷ்டம சனியை எனக்கு என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில இதுவாக இருந்தாங்க இல்லையா கடகராசியில். அவங்களுக்கும் இப்போ நல்லா இருக்குது, அதை விட பெட்டர் நல்லா இருக்குது. ஆமாம், ஏதோ ஒன்று நடந்த மாதிரி இருக்குது, ஆனால் இப்போ பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி அவங்களும் அந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க, அந்த மைண்டுக்கு இருக்குது. ஏன்னா இந்த கடகராசி நேயர்களுக்கு சில பேர் இதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல, கடவுள் நம்பிக்கை தேவைப்படும் போது வச்சுப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு அபரிமிதமான ஒரு பேச்சு ஒன்று அவங்க சொல்லுவாங்க. எப்படின்னா கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியாது, நம்ம முயற்சி எடுக்கணும், நம்ம கஷ்டப்படணும், நம்ம உழைக்கணும், அப்போ தான் கடவுள் நமக்கு உதவி பண்ணுவார். அருமையானது. கண்டிப்பாக சரணாகதின்னு சொல்லிட்டு நம்ம கடவுள் இதிலே உட்காந்துருந்தா வேலைகள் யார் செய்கிறது? அந்த வேலைகளை செஞ்சால் கடவுள் ஆட்டோமேட்டிக்காக உதவி பண்ணுவார். அதுதான் அவங்களோட இது. அப்போ இந்த அஷ்டமத்து சனியில் நிறைய பாடத்தை அவங்க கற்றுக்கிட்டாங்க. எல்லாமே இப்படி நடக்கும், கிரகங்களோட இதெல்லாம் வேலைகள் நடக்கும், நம்ம தான் உஷாராக இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க அஷ்டமத்து. ஏன்னா அதுக்கு முன்னாடி கண்டக சனி, இந்த சும்மா விடல. சரி, 6ஆம் இடத்து சனி அப்படின்னாலும் ஒன்றும் பெரிய ஒரு நன்மையை கொடுக்கல. என்ன அப்படிப்பட்ட சூழலில் இவங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி முக்கியமாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை பற்றி கேட்பீங்க, அதனால தான் நானே முன்னாடி சொல்லிடுறேன். என்னென்னா குடும்ப தலைவிகள் அவங்களுக்கு முக்கியமாக தலைவலி குறையுங்க. ஏதோ தலைவிகளுக்கு தலைவலி மட்டும் இல்லை, ஏதோ தலைவலி கண்டிப்பாக அது குறையும். ரொம்ப நாளாக ஒரு தொல்லை இருந்தது, அந்த தொல்லை இல்லை. அவங்களுக்கு ஏதோ ஒரு மன பாரம் அப்படியே அமுக்கிக்கிட்டு இருந்தது, அவங்களுக்கு என்ன சொல்லனா துயரம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கண்டிப்பாக அவங்களுக்கு விலகும். அந்த தலைவலி எல்லாம் போய் ஒரு நிம்மதியான இது இந்த 138 நாள் கண்டிப்பாக கிடைக்கும் அவங்களுக்கு. ஓகே, ஜென்ம ராசியில் குரு இருக்கிறார், அவரோட பார்வை 8ஆம் அதிபதிக்கு. இப்போ பொருளாதார ரீதியாக ஒரு ஏற்றத்தை பார்க்கலாமா? ரொம்ப நாளாக பொருளாதாரம் இப்போ அஷ்டம சனி விடுதலையான பிறகு கூட ஒரு 1.5 வருஷம் ஆச்சுங்க, இன்னமும் எந்த மாற்றமும் இல்லை. மாற்றம் இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு, சேமிப்பு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு குருவே அந்த பார்வையில் படக்கூடிய இடங்கள், இப்போ சனி இருக்கிறார், வக்ரமாகக்கூடிய சனி ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குமா பொருளாதார ரீதியாக? இன்னொன்று கடன் பிரச்சனை, அது மாதிரி எப்படிங்க இதை கரெக்டாக சொல்ல முடியும்? ஏன் அப்படின்னா குரு ஜென்மராசியில் இருந்தாலே குழப்பம் இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக பார்வை பலம் இருக்குது, ஸ்தான பலம் இல்லை. பார்வை பரவாயில்லை, ஏன்னா 5, 7, 9 குழந்தைகள் மூலமாக சந்தோஷம் இருக்கும், வாழ்க்கை துணை மூலமாக சந்தோஷம் இருக்கும், நண்பர்கள் மூலமாக சந்தோஷம் இருக்கும், திருமண பாக்கியம் கைகூடும். அதேமாரி பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியமும் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் ஸ்தான பலம் இல்லை. ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அஷ்டமத்து சனி போயிடுச்சு, அந்த இது போயிடுச்சு, நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. ஆனால் பொருளாதாரம்னு ஒன்று அழகாக சொன்னீங்க. இந்த பொருளாதாரம் அப்படிங்கும்போதே 2ஆம் இடத்துல கேது உட்காந்துட்டுருக்காரு, கரெக்டாக ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டுருக்கார் கேது. என்ன அப்போ கரெக்டாக 8ஆம் இடத்துல ராகு. என்ன கோச்சார ரீதியாக கேது இருந்தால் கொஞ்சம் தடைப்பட்டுட்டே இருக்கும். கொஞ்சம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு ஒன்று வர வேண்டிய பணம் வராமல் இருக்கலாம். இல்லை உத்தியோகத்தில் சில பேருக்கு பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் ஒரு சேலரின்னு கொடுப்பாங்க, ஆனால் 50% கொடுப்பாங்க, அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு 50%, அந்த மாதிரிலாம் நிறைய கம்பெனியில் இருக்குது. அது எதனால என்னன்னு தெரியல, அது கண்டிப்பாக இருக்குது. அப்போ இவங்களுக்கு அந்த வரவேண்டிய பணம் வராமையும் போகலாம்.
அதனாலேயே இவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன். அதே சமயம் பொருளாதாரம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் இந்த காலகட்டம் பரவாயில்லைங்கிற மாதிரிலாம் ஏற்றத்தாழ்வு இருக்கும். ஓகே, இந்த கடகராசிக்கு இப்போது இந்த சனி வக்கர காலத்தில் முதலீடு எதனா பண்ணலாமா? வெளிநாட்டில் இருக்கிறவங்க சரி, இங்கேயும் சரி, பிஸ்னஸ்மேன் அவங்க வந்து இப்போ சிறு தொழில் இல்லைனா பெரிய தொழில், ஒரு பொட்டி கடை வச்சுருக்காங்கன்னு வச்சிங்களேன், ஏதோ ஒரு அவங்க தொழில் பண்ணுறாங்க, அவங்க ஒரு பிஸ்னஸ்மேன் தான். அவங்க ஆல்ரெடி போயிட்டு இருக்கிறத அவங்க பண்ணிகிட்டு இருக்கலாம். கரெக்ட். இப்போது பொட்டி கடைனாலும் அது டெய்லி வாங்கிட்டு வந்து போட்டு அது விற்பனை தான். பிஸ்னஸ்னாலும் ஒரு சில பேருக்கு அது மாதிரி இருக்கலாம். அன்னாடம் ஒரு ஒரு செலவுன்னு ஒன்று இருக்குது, வருமானம் 2-3 நாள் கழிச்சு வரும் அப்படின்ற மாதிரி. இது ரொட்டேஷன், இது பிரச்சனை இல்லை. இது பண்ணி தான் ஆகணும்னு எப்படி நீங்கள் தான் சொல்லுவீங்க, அதை நானே சொல்லிட்டேன். இன்னொன்று என்னன்னாக்கா, புதிய முதலீடு இந்த காலகட்டத்தில் போடலாமா? சனி வக்கரமாகிறார், அதனால நண்பர்கள் சம்மந்தப்பட்டதுக்கு கொஞ்சம் சொல்லிடுங்க. ஏன்னா 7ஆம் அதிபதி இல்லையா, அது ஏற்கனவே ஃபர்ஸ்ட்ல ஒரு முறை சொன்னீங்க. கூட்டுத்தொழில் இப்போ பார்ட்னர்ஷிப்லலாம் பண்ணுறாங்களா, அதுக்காக கேட்குறேன் நான். இந்த காலகட்டம் என்னோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, இது அபிப்பிராயங்கிறதுல தாழ்மையான அபிப்பிராயம்னு கூட சொல்லலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்த்து பண்ணணும். பார்த்து தான் பண்ணணும். ஆமாம், பெருசாக பண்ணக்கூடாது. என்னோட ஸ்மால் சஜஷன் என்ன அப்படின்னா, சனி என்ன தான் வக்ரம் அடைகிறார், ரைட்டு. குரு ஜென்மத்தில் இருக்கார், விட்டுருங்க, பார்வையெல்லாம் இருக்குது, ஓகே. ஆனால் சனியோட 10வது பார்வை 10ஆம் இடத்துல விழுது இவங்களுக்கு. இந்த 6ஆம் இடத்துல, 6ஆம் இடம் பகை ருண ரோகம். ஸோ கடன் அதிகமாகும். இன்வெஸ்ட்மெண்ட் போட்டாங்க அப்படின்னா கடன் தான் அதிகமாகும். அதுக்குண்டான ஒரு ரெமிட்டன்ஸ் வருமா அப்படின்னா கஷ்டம். அதனால் பார்த்து பண்ணுறது நல்லது. ஏன்னா இந்த இடத்துல அந்த 7ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிறதுனால நண்பர்கள் விரிசலும் உண்டாகலாம். ஏன்னா அதில் தான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வேற வரப்போறார். ஆமாம். அப்போ நண்பர்கள் விரிசல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பங்குதாரர்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ட்னர்ஷிப். அப்போ இதெல்லாம் நம்ம மீட் அவுட் பண்ணணும். அப்போ இதில் வந்து கேர் எடுத்து பொறுமையாக பண்ணுறது நல்லது. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல், பட் ரெகுலராக என்ன பண்ணணுமோ அதை பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா அப்போ தான் அது வந்து பிஸ்னஸ் போகும். ஸோ பிஸ்னஸ்காரங்க பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஆஸ் சச் என்ன பண்ணுறாங்களோ அதை பண்ணிக்கிட்டே ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கிறது பண்ணிகிட்டு இருக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக. அது பிரச்சனை இல்லை. ஓகே. பரிகாரம் கடகராசினியர்கள் அப்படிங்கும்போது இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக சனி பகவான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா அஷ்டமாதிபதி களத்திராதிபதி அப்படிங்கும்போதே சனி பகவானுக்கு எழுதீபம் போட்டு சனி பகவான் காயத்ரி சொல்கிறது நல்லது. சனிக்கிழமை இது ரொம்ப விசேஷம். இதை பண்ணினாலே இவங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா இந்த வக்ர பயிற்சியில் களத்திராதிபதி அஷ்டமாதிபதி 9ஆம் இடத்துல வக்ரம் அடைகிறது இவங்களுக்கு ஓரளவுக்கு கண்டிப்பாக ஒரு நன்மையை கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.